எடியூரப்பாவை நவம்பர் 3ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க லோகாயுக்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில முறைகேடு வழக்கில் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கர்நாடக முதல்வர் எடியூரப்பா பெங்களூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது நீதிமன்ற காவல் சனியன்று முடிந்ததை தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுதீந்திர ராவ் நவம்பர் 3ஆம் தேதி வரையில் எடியூரப்பாவை நீதிமன்ற காவலில் வைத்திருக்க உத்தரவிட்டார். உடல்நலக்குறைவு காரணமாக நீதிமன்றத்தில் எடியூரப்பா ஆஜர்படுத்தப்படவில்லை. Politically motivated complaints filed against former Chief Minister Sri Yediyurappa had been listed before the court today. The jail authorities gave some reasons for non-production of Sri Yediyurappa before the court. The same was accepted by the court. His judicial custody has now been extended up to 3/11/2011. இந்த வழக்கில் மற்றவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எடியூரப்பாவுக்கு மட்டும் சில நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்ததால் ஜாமீன் கிடைக்க வழியில்லாமல் போய்விட்டதாகவும் வக்கீல் உதய் லலித் கூறினார்.